சத்குரு, சமுதாயத்தில் எல்லாரும் நான் என்ற தன்மையை விட்டிருந்தால் நானும் அதை விட்டுவிடலாம். நான் மட்டும் நான் தன்மையை விட்டால் நான் ஏமாளியாக கருதப்படுவேன். இதை நான் எப்படி ஏற்றிக்கொள்வது? இந்த நான் என்ற இந்த தன்மை இது ஒரு சுமை மாதிரி. நான் எதுக்கு என்னுடைய சுமை கீழே வைக்கணும்? எல்லாரும் வச்சாதான் நான் அப்போ வைக்க போகிறேன். உங்கள் விருப்பம். இப்படியே ஒரு நாள் சங்கரன் பிள்ளை ஒரு ட்ரெயினில் ஏறிட்டாங்க. ட்ரெயினில் ஏறிட்டு பஸ் பேக்கேஜ் சுமை அவர் துணி அது இதெல்லாம் வச்சு பெரிய ஒரு இது வச்சுருக்காங்க. அந்த சுமையை எடுத்து தலைமையில் வச்சுட்டு அப்படியே உள்ளே போனாங்க. போய் உட்காந்தாங்க சீட்டில். ஆனால் இது தலைமையிலேயே வச்சுருந்தாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சுத்தாரம் இருக்கிறவங்க எல்லாமே அப்படி இப்படி பார்த்தாங்க. இவர் கீழேயே வைக்கல, அப்படியே உட்காந்துருக்காங்க. ட்ரெயின் பயணத்தில் இருக்குது, ஆனால் இவர் தலைமையிலேயே வச்சுருக்காங்க. அவருக்கெல்லாம் கழுத்து விழுந்துருச்சு, சுத்தா இருக்கிறவங்க எல்லாமே. இது என்னத்துக்கு இப்படி தலைமையிலேயே வச்சுருக்கீங்க? இதில் ஏதோ ரொம்ப அமூல்யமானது, ரொம்ப அமூல்யமா வாட்ஸ் ப்ரெஷஸ், விலை மதிப்பானது, ரொம்ப வெளியானது ஏதோ ஒன்று இருந்தால் நீங்கள் அந்த சுமை வச்சுட்டு அது மேலே உட்காந்துக்கலாம். ஆனால் நீங்கள் இப்படி தலைமையிலே என்னத்துக்கு வச்சுருக்கீங்க? என்ன சங்கரன் பிள்ளை பரவாயில்ல சொல்ல அப்படியே வச்சுருக்காங்க. அவரால் இருக்கவே முடியல. அவர் எதுக்குங்க இப்படி வச்சுருக்கீங்க? கீழே வைங்க, அது மேலே உட்காந்துக்குங்க, எதனால் பண்ணிக்கிங்க. அந்த தலைமையில் என்னத்துக்கு இப்படி வச்சுருக்கீங்க? அவர் இல்லை, இந்த சுமையெல்லாம் எடுத்து இந்த ட்ரெயின் மேலே என்னத்துக்கு போடுறத, நான் தலைமையிலே வச்சிருக்கிறேன். நீங்கள் வைக்க வேண்டாம், உங்கள் விருப்பம். உலகத்தில் இருக்கவங்க எல்லாமே கேள்வி வச்சப்போ நீங்கள் வச்சுக்கலாம். உங்கள் தலைமையில் சும்மா வச்சா உங்கள் கழுத்து தான் வலிக்குது, இன்னொருத்தருக்கு வலிக்காது. அவர் அப்படி இருக்கிறாங்களே என்ன, கீழே வச்சவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்களே, அவர் பார்த்து ஓ இவர் இப்படி இருக்கிறாங்களே, நாம் என்னதுக்கு இப்படி இருக்கக்கூடாது, இதுக்கு நினைக்க மாட்டீங்க. இப்போ உங்கள் பிரச்சனை என்னன்னா, நீங்கள் எது பண்ணாலும் 100 பேருக்கு சொல்லணும். இப்போ உங்கள் மனைவி கிட்ட போய் நீங்கள் சொல்லிடணும், நான் என்ற தன்மையே விட்டுட்டேன். இப்படி ஒரு முட்டாள பேச்சு பண்ணால் அவர் குத்தி பார்ப்பாங்க, என்ன விட்டுட்டான்னு பார்க்கலாம். குத்துனா எல்லாம் வந்துடும். அப்போ இது உலகத்தில் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்தே ஆகணும். இது இந்த விழிப்புணர்வு, இந்த தியானம், இந்த ஆன்மீகம் எல்லாம் பேசுகிறது நம்ம உள்ளத்தை பற்றி, நாம் எப்படி இருக்கணும் நமக்குள்ளன்றதுக்காக. இது உலகத்தில் எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்கல. நான் உலகத்தில் எப்படியோ போய் வாழுங்க, நீங்கள் திரும்ப இருந்தால் வாழ்கிறீங்க, இல்லைன்னா போகிறீங்க, அவ்வளோதான். உலகத்தில் வாழ்கிறவங்க திறமைக்கு அனுசாரமாக தானே நடக்கும். நான்
நான் என்ற தன்மையை வச்சு கீழே வச்சுட்டேன், அதனால எனக்கு எல்லாமே நல்லா பார்த்துக்கணும், அப்படி ஒன்றும் இல்லை. அவரை அரைச்சி போடுறாங்க. அது என்ன ஊரில் இல்லை, வீட்டிலே அரைச்சி போடுறாங்க. இது உங்கள் உள்நோக்கி உள்தன்மை பற்றி, இது வெளி உலகத்தை பற்றி இல்லை. நீங்கள் நான் என்ற சும்மா நீங்கள் கீழே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்குள்ள உங்களுக்கு சுதந்திரமாக இருக்குது. சுதந்திரமாக இருந்தால் எந்த சூழ்நிலைக்கு எப்படி தேவையோ அப்படி நடந்துக்க முடியுமே. அதில் என்ன? இந்த நான் என்ற சுமை நம்ம தலைமையிலேருந்து கீழே இறக்கிட்டா நம்ம வாழ்க்கை, நம்ம உள்ளம் நமக்கு சுகமாக இருக்குது. வெளியே சூழ்நிலையில் எந்தெந்த சூழ்நிலைக்கு எப்படி எப்படி தேவையோ அப்படி நடந்தே ஆகணும் தானே. சூழ்நிலை தகுதியாக நாம் நடந்துக்கலன்னா இதுக்கு ஆன்மீகம் இல்லை. சாமானியமாக இதுக்கு ஆன்மீகம் பேர் கொடுத்துட்டாங்க, அதுக்கு முட்டாள்தனம்னு பேர். அது ஆன்மீகம் இல்லை. எந்த ஒரு செயல் செஞ்சாலும் நாம் எந்த சூழ்நிலையில அந்த க்ஷணத்தில் இருக்கிறோமோ அந்த சூழ்நிலைக்கு ஒத்து வர மாதிரி செயல் செய்யணும் தானே. நான் என்ற தன்மை கீழே வைக்கிறது என்ன? நான்ன்றது ஒரு குறிப்பிட்ட தன்மை கீழே வச்சுட்டா இப்போ ஒன்றும் இல்லாமல் இருக்குது. இது ஒன்றும் இல்லாமல் இருந்தால் எந்த ஒரு பாத்திரம் எந்த ஒரு பாத்திரம் உலகத்தில் போடணும்னா போட்டுக்கலாம் தானே சுலபமா. இப்போ நான்ன்றது என்னன்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட பாத்திரத்தில் சிக்கிட்டோம், அப்படிதான் இருக்க முடியும். நான் இப்போ அந்த பாத்திரம் கீழே வச்சுட்டா எந்தெந்த சூழ்நிலை எந்தெந்த பாத்திரம் வேணுமோ அப்படி போட்டுக்கிறது தானே. யாரோ ஒரு தலைமையில் ஏதோ சும்மா வச்சுக்கணும்னு ஆசை இருக்குது, இங்கே வாங்க நமக்கு ரொம்ப வேலை இருக்குது, எதனால் வைக்கல அவங்க தலைமை.